மகா சிவராத்திரி விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதும் அன்றைய தினம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். ஆண்களுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி, அம்பாளுக்கு 9 ராத்திரி நவராத்திரி. சிவராத்திரி தினமானது நாம் முழு நாளும் விரதம் இருந்து வழிபடக்கூடிய உன்னதமான நாள். அன்றைய தினம் நாம் காலையில் எழுந்ததும் வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு நெற்றி நிறைய திருநீர் அணிந்து பஞ்சாட்சரம் என சொல்லக்கூடிய ஓம் நமச்சிவாய என்னும் நாமத்தை கூறி நாம் சிவலிங்கத்தை வைத்து வழிபாடு செய்து வருகிறோம் என்றால் சிவலிங்க பூஜை செய்ய வேண்டும். நித்திய பூஜை செய்பவர்கள் அதை செய்யலாம். சாதாரணமாக கடவுள் படங்களை வைத்து வழிபடுவர்கள் அந்த வழிபாட்டை செய்யலாம். காலையில் நாம் பூஜை அறையில் விளக்கேற்றி 2 வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, 1 டம்ளர் பால் நைவேத்தியமாக வைத்து வழிபட்டு தேவாரம், திருவாசகம் உள்ளிட்ட சிவன் பாடல்கள் என்னவெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் படிக்கலாம். அதோடு ஓம் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிக்கலாம். அன்றைய தினம் காலை, மதியம், இரவு என 3 வேளையும் சாப்பிடாமல் இருந்து இரவில் கண் விழிக்க வேண்டும். அப்படி முழு நாளும் உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க முடியாது, உடல்நல பிரச்சனை உள்ளது, கர்ப்பிணிகள் என்றால் பழத்தை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். உணவு எடுக்காமல் இருக்க முடியாது என்பவர்கள் முடிந்தவரை அன்றைய ஒரு நாளாவது நாம் சமைத்த உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் பழங்கள், அவள் உள்ளிட்டவற்றை எடுத்துக்கொள்ளலாம். தவறில்லை. தண்ணீர், பழச்சாறு அருந்தலாம். சிவராத்திரி தினத்தில் கோவிலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே கண் விழித்திருக்க, திரைப்படம் பார்த்தல், விளையாடுவதாக இருந்தால் நாம் சிவராத்திரி விரதம் இருப்பதற்கு பதிலாக சும்மாவே இருந்து விடலாம். ஒருவேளை கோவிலுக்கு செல்ல முடியவில்லை, வீட்டிலேயே இருக்கிறோம் என்று நினைப்பினால் சிவலிங்கத்திற்கு 4 சாம பூஜை, அபிஷேகம், ஆராதனை, அலங்காரம் செய்து வழிபாடு செய்து தேவாரம், திருவாசகம், சிவபுராணம், பெரிய புராணம் உள்ளிட்ட சிவன் பாடல்கள் படிக்கலாம். எதுவுமே தெரியாது என்றால் நாம் ஓம் நமச்சிவாய, சிவாய நம என்ற சிவமந்திரத்தையாவது சொல்லிக் கொண்டே இருக்கலாம். படித்தாலும் தூக்கம் வருகிறது என்றால் சிவாய நமக, ஓம் நமச்சிவாய என எழுதுங்கள். மகா சிவராத்திரி விரத பலன்கள். மேற்கூறியவாறு சிவராத்திரி விரதம் மேற்கொண்டு சிவனை வழிபட்டால் வாழ்வில் செல்வம், ஞானம், புகழ், நாம் எண்ணிய உயர்ந்த வாழ்க்கை, குடும்ப ஒற்றுமை, குழந்தைகளின் சிறப்பான வளர்ச்சி என அனைத்து வகையான செல்வங்களையும் நாம் பெறலாம் என்று நம்பப்படுகிறது.